நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அடுத்த ஆதீனம் யார்? திருப்போரூர் மடத்தில் ஒரு சர்ச்சை. சுனாமி, பூகம்பம், அதிகரிக்கும் 2012 பேரழிவு பயம். திருப்போரூர் கந்தசாமி கோவில் முருகன் கோவில்கள்ல ஒரு பிரபலமான கோவில். இந்த கோயில் ஒரு 460 வருஷம் பழமையானது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு மடம் இருக்கு. தொடர்ந்து ஆதீனங்கள் பதவி வகிச்சு வர்றாங்க. இதுவரைக்கும் சிவஞானம் சுவாமிகள் அப்படிங்கிறவரு அந்த கோவிலினுடைய ஆதீனமா இருந்தார். அவர் சமீபத்தில் இறந்துட்டார். அதை தொடர்ந்து 15வது ஆதீனமாக பதவி ஏற்பது யார் அப்படிங்கிற ஒரு புது சர்ச்சை அங்க உண்டாகி இருக்கு. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்போரூர்ல தவத்திரு சிதம்பரம் சுவாமிகள் திருமடங்கிற பழமையான சைவ மடம் இருக்கு. இந்த மடத்தோட ஆதீனமாக இருந்த ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் சமீபத்தில் தன்னோட 96வது வயசில் அடக்கமாயிட்டாரு. இந்த ஆதீனம் மரபார்ந்த முறைப்படி தனக்கு அடுத்த ஆதீனத்தை நியமிக்காம தன்னோட சொந்த மகனுக்கு ஆதீன பட்டத்தை உயிரெழுதி வச்சிருக்கிறதா வந்த செய்தி திருப்போரூர் மக்கள்கிட்டையும் பக்தர்கள்கிட்டையும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. திருப்போரூர்ல இருக்கிற இந்த கந்தசாமி கோயில் முருகனோட 6 படை வீட்டிற்கு இணையா போற்றப்படுற மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். சுமார் 460 ஆண்டுகளுக்கு முன்னால மதுரையில் வாழ்ந்தவர் சிதம்பரம் சுவாமிகள். தீவிர முருக பக்தரான இவரோட கனவுல வந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருப்போரூர் போய் இந்த கந்தசாமி கோயிலை புதுப்பிச்சு குடமுழுக்கு செய்யணும்னு கட்டளையிட்டாங்களாம். அதன்படி திருப்போரூர் வந்த சிதம்பரம் சுவாமிகளோட முயற்சியாலையும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடையும் கட்டப்பட்டதுதான் இந்த கந்தசாமி கோயில். சிதம்பரம் சுவாமிகள் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு திருமடத்தை ஆரம்பிச்சு அதனோட ஆதீனமா பொறுப்பேற்று கோயில் நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிட்டாராம். தனக்கப்புறம் சிவசங்கரன்கிறவரை ஆதீனமாக்கிட்டு ஒரு வைகாசி விசாகத்தன்னைக்கு ஜீவசமாதி ஆயிட்டாராம் சிதம்பரம் சுவாமிகள். சிதம்பர குரு கண்ணூர்பேட்டையில் மடம் அமைச்சு அங்கே சில அற்புத நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. பிறகு திருமடம் கட்டுறாங்க. சிவசங்கரன் ஒரு குழந்தை அங்கே பிறக்கிறாங்க. முதல் பராந்தகன் என்ற ஒரு முதலியாருக்கு பையனாக பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அது வாலும் தோலுமா பைத்தியமாக ஆடுது. ஆடுற போது கடைசியில் நீ திருப்போரூர் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த உடனே இவருடைய பார்வையினாலே எல்லாம் நீங்க பெற்று சிவசங்கரன் இங்கே தங்கிடுறார். யார்? சிதம்பர முனிவருக்கு, சிதம்பர குருவுக்கு சீடனாக. அப்படி பாரம்பரியம் வருது. பொதுவா இது மாதிரியான மடங்கள்ல ஒரே ஜாதியினர் தான் வழி வழியா ஆதீன பொறுப்புக்கு வருவாங்க. ஆனா திருப்போரூர் மடத்துல அது தகர்க்கப்பட்டிருக்கு. பல்வேறு ஜாதியினர் இங்கே ஆதீனமாகி இறைப்பணி செஞ்சிருக்காங்க. அந்த மரபில் வழி வழியாக 11 ஆதீனங்கள் வராங்க. ஒரே ஜாதியினை சார்ந்தவர்கள் கிராமணி முதல் செங்குந்த முதலியார் வரை இப்படி பல ஜாதிகள் அமைப்பில் ஆதீனங்கள் வராங்க. அவங்கெல்லாம் பிரம்மச்சாரியமாக தான் இருந்தாங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற சிக்கலான நிலைமை மாதிரி அடுத்த ஆதீனம் நியமிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே 11வது ஆதீனம் இறைவனடி சேர்ந்துட்டாராம். அப்போ பொதுமக்களும் ஊர் பெரியவங்களும் முயற்சி எடுத்து பாம்பன் சுவாமிகள் உதவியால சுந்தரம் சுவாமிகள்ங்கிறவர் இந்த மடத்தோட ஆதீனமா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் காலத்துல இந்த கோயிலுக்கு நிறைய சொத்துங்க சேர்ந்திருக்கு. அப்படி 12ஆம் பட்டம் சண்முகசாமி பரிபாலனம் பண்ற போதாங்க அவரது வாழ்நாளில் கோவில் சொத்தை ஒரு நயா பைசாவோடு எடுத்து செலவழித்தது கிடையாது. அவர் சித்த வைத்தியம் பண்ணுவார். வைத்தியம் பார்த்து நிரம்ப சொத்துக்களை சேர்த்து திருப்பணி நிறைய பண்ணாங்க.
4 நூற்றாண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமிக்க இந்த மடத்துக்கு 1966 14வது ஆதீனமா பொறுப்பேற்றுக்கிட்டாரு சிவஞான சுவாமிகள். இவர் பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னால தான் மடத்தோட பெருமைக்கு பங்கம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க திருப்போரூர் மக்கள். 14ஆம் பட்டமா 1966 சாமி வராங்க. 64 பட்டம் கட்டின பிறகு தான் கொஞ்ச நாளில் சில தகாத செயல்லாம் நடந்தது இல்லையா? தகாத செயல் நடந்த பிறகு காவல்துறை கைது செய்தது. சிவஞான சுவாமிகளுக்கு வயசாயிட்டதால அடுத்த ஆதீனத்தை நியமிக்கும்படி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க ஊர் பெரியவங்க. ஆதீனம் ஒன்று வேணும், அன்கான்சியஸ் நிலையில் ஆயிட்டார். அப்போ அடுத்த ஒரு ஆதீனம் வரணுமா இல்லையா? 95 வயசு 96 வயசு இருக்கிற போது அடுத்து ஒரு ஆதீன நியமனம் பண்ணணுமேன்றதுக்காக சுவாமி அடுத்த நியமனம் பண்ணலாமே, என்ன சொல்கிறீங்கன்னு தை மாதம் பார்த்துக்கலாமேன்னு சொன்னாங்க. அடுத்த ஆதீனத்தை நியமிக்காம அடக்கமாயிட்ட சிவஞான சுவாமிகள் உயிர்ல இந்த மடத்தோட 15வது ஆதீனமா தன்னோட மகன் முருகன் பெயரை குறிப்பிட்டிருக்கிறாராம். அவருக்கு ஊருக்குள்ள பலத்த எதிர்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவரோட வாரிசே வரா மாதிரி இருந்தது. மடாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவரோட வாரிசே வரா மாதிரி இங்கே இருக்கு. அவர் வரக்கூடாது, நாங்கள் எல்லாருமே இது பண்ணுறோம். முன்னெல்லாம் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மடத்துல தங்கிட்டு போவாங்களாம். இப்போ அந்த பக்தர்களோட கூட்டம் குறைஞ்சிட்டதுன்னு சொல்றாங்க திருப்போரூர் பெண்கள். இந்த மாதிரி இல்லை இந்த கோவிலில் சேஃப்டி. வரனாங்க தங்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க யாரும். ரொம்ப ஆனால் ஜனம் இருந்தவங்க இப்போ கிருத்திகான வரமாட்டேங்கிறாங்க. மடத்தோட நிர்வாகத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு பல நூறு கோடிகளுக்கு சொத்து இருக்கிறதா சொல்றாங்க. இதனோட மொத்த மதிப்பு 1000 கோடின்னு போடுறாங்க. ஆனால் இது 1000 கோடியை தாண்டி போகும். இருக்கிறது 1000 ஏக்கர் இருக்குது, அதுவே 1000 கோடிகள் போகும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 54 கட்டடம் சென்னையிலே இருக்குது, அது பல கோடிகள் போகும். அது மாதிரி இங்கே இருக்கிற வயடூரியம் இருக்கிற சாமிகள்லாம் அது இன்னும் கணக்கிட முடியாத கோடிகளில் போகும். சிவஞான சுவாமிகளோட மகன் 15வது ஆதீனமா பொறுப்பேற்றுக்கிட்டா அந்த சொத்துகளுக்கு பாதிப்பு ஏற்படும்னு குற்றம் சாட்டப்படுது. அவர் திருட்டாருன்றாங்க, உதாரணமாக சொத்துங்களை வித்துட்டாரு அப்படின்றாங்க. அதை இன்னும் சொல்லத்தக்காத வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றத இன்னும் கொஞ்சம் நாள் தெரிய வழிஞ்சிடும். பொதுவாக சைவ மட ஆதீனங்கள் இறைப்பணியில மட்டும் இல்லாமல் மொழி வளர்ச்சியிலேயும் சமூக பணிகளிலும் அதிக அக்கறை காட்டுவாங்க. ஆனா திருப்போரூர் மடத்துல அது மாதிரியான நற்பணிகள் எதுவும் நடக்கலைன்னு சொல்றாங்க. புது ஆதீனம் எங்களுக்கு தேவை. வந்தாலும் எங்களுக்கு நல்ல ஸ்கூலு நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் ஏழ்மையானவங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஸ்கூலு ஏதாவது ஒரு இது மடங்கிற அது மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணணும் சேஃப்டி. சிவஞான சுவாமிகளோட மகன் தரப்பை அறிய முயற்சி பண்ணினோம். அவர் வெளியூர் போயிட்டதால அவரோட தரப்பை அறிய முடியல. ஆனா மடத்தை சார்ந்த சிலர் அவருக்கு ஆதரவா பேசினாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு தான் சொல்றாங்க, இந்த சாமியாரை பத்தி எந்த குறையும் இல்லை, அவங்க பிள்ளையே இருந்தா நல்லது எங்களுக்கு. இந்த சர்ச்சையால அரசு இந்த கோயிலை எடுத்துக்குமோங்கிற அச்சம் மடத்தை சார்ந்தவங்க கிட்ட இருக்கு. அதை அவங்க விரும்பலன்னு தெரிஞ்சது. இந்த கடும்பாடி கோயிலோட அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. தாம்பரம் போகிற வழியில் பெருங்காலத்தூரில் ஒரு இரணியம்மன் கோயிலோட அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்க்க போனால் பவானி அம்மன் கோயில் பெரியபாளையத்தை அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. தீட்சித்துக்கு வாழற சிதம்பரத்தை எடுத்துக்கினாங்க. அவங்களாம் எடுத்துக்கின்னு என்ன செய்ய போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கு எங்கே சேவை செய்கிறாங்க? ஆகவே நாங்கள் ஆதீனத்தை தான் விரும்புகிறோம், அரசாங்கத்தில் விரும்பலை. நாங்கள் பாரம்பரியமான மடம், பல 100 கோடி சொத்து உள்ள கோயில், தலைமை இல்லாம சர்ச்சையில சிக்கி இருக்கிறது இங்க உள்ள பக்தர்கள் மனசுல வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. தகுதியான ஆதீனத்தை நியமிக்க அதிகாரிகளும் ஊர் பெரியவர்களும் உடனடியா முயற்சிக்கணுங்கிறது இந்த ஊர் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்த ஆதீனம் யார் அப்படிங்கிறது தொடர்பா ஒரு பக்கம் லீகல் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு, மறுபக்கம் மக்களுடைய ஆதரவை பெறுகிற அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. பட் இதை ஒரு வாரிசு பிரச்சனை மாதிரியோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் அடுத்த சிஇஓ யார் அப்படிங்கிறது மாதிரியோ பார்த்துடக்கூடாது. இது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கிறதுனால இதை சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சில வருஷங்களுக்கு முன்னால தருமபுரி பக்கத்துல குழந்தை தொழிலாளராக இருந்த ஒரு சிறுவனை மாவட்ட நிர்வாகம் மீட்டாங்க.
அந்த பையன் படிக்கிறதுக்கும் உதவி பண்ணாங்க. அந்த பையன் ரொம்ப நல்லா படித்தார். நல்லா படித்து தமிழகத்தினுடைய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியிலே அவருக்கு இடம் கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த பையன் அப்படிங்கிற அடிப்படையில் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் அவரை கொடுக்கறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணாங்க. மாணவர்கள் மத்தியிலையும் இன்ஸ்டிடியூஷன்லையும் கூட ரொம்ப பிரபலமாக இருந்தார். அந்த பையன் பேர் மணிவண்ணன். அந்த பையன் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். பக்கம் பக்கமா கவிதைகள், கண்ணெறிய கனவுகள், படிச்சு IAS ஆகணுங்கிற உயரிய நோக்கத்தோட சென்னை வந்த மாணவர் மணிவண்ணன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை தொடர்ந்து இடிஞ்சு நொறுங்கி போயிருக்கு அந்த ஏழ்மையான குடும்பம். தர்மபுரி மாவட்டம் தேவராஜபாளையங்கிற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் தான் மணிவண்ணன். ஒண்டி வாழறதுக்கு ஒரு சின்ன குடிசை தான் இவங்களோட சொத்து. சின்ன வயசுலேயே மணிவண்ணனோட தந்தை பிரிஞ்சு போயிட்டதால தாய் காஞ்சனாவோட அரவணைப்புல கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்காரு மணிவண்ணன். 3 குழந்தைங்க, பெரிய பையன் மணிவண்ணன், 2வது பொண்ணு சர்மிளா, 3வது பையன் மதிவான. என் குழந்தைங்க எல்லாமே எங்கிட்ட நல்லா அன்பாக நடந்துக்குவாங்க, நல்லா படிக்குவாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் குழந்தைங்கள வச்சுட்டு வளர்த்திட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரு குடும்ப பிரச்சனைனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அவர் தனியாக, நாங்கள் தனியாக குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி தான் இருக்கோம். நல்ல படிக்கிற பையன் மணிவண்ணன் குடும்ப சூழல் காரணமா சின்ன வயசுலேயே குழந்தை தொழிலாளியா வேலை செஞ்சிருக்காரு. நான் ஹொசூர் சப் கலெக்டராக இருக்கும்போது நான் இன்ஸ்பெக்ஷனுக்காக வழியில் போயிட்டுறப்ப ஒரு அம்மா வந்து வண்டியில் போகும்போது கை நீட்டி எங்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பாண்டட் லேபராக இருக்கிறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அந்த அம்மாவையும் அந்த குழந்தைங்களையும் என் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு அப்புறம் என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபை கூப்பிட்டு இவங்க யார் இவங்களை பாண்டடாக வச்சுருக்கோங்க, இம்மிடியேட்டாக அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணி அந்த பசங்களை வந்து கொண்டு ஸ்கூலில் சேர்க்க சொல்லிட்டோம், அவங்களுக்கான ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லிட்டோம். அப்புறமா அவங்களுக்கு வேண்டிய ஸ்காலர்ஷிப் அந்த டைப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் நான் அந்த பையனை வந்து சந்தித்தது. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தான். +2 தர்மபுரி விஜய் வித்யாலயம் தான் இடம் கிடச்சிது, அங்கே படித்தான். 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தான். சில வருஷங்களுக்கு முன்னால செங்கல் சூளையில குழந்தை தொழிலாளியா வேலை பார்த்த மாணவன் மணிவண்ணனுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு அப்புறம் சென்னையில உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருக்கு. மணிவண்ணன் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்போ தர்மபுரி மாவட்ட ஆட்சியரா இருந்த அமுதா IAS. பையன் வந்து ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன், அவனுக்கு வசதி இல்லைன்னு சொன்னோம். நான் ஃபீல் பண்ண அந்த சிட்டியில் போய் படிக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கணும் கூடாதுன்றதுக்காக பையனுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 5000 rupeesக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சோம். மாணவர் மணிவண்ணன் ரொம்பவும் தன்னம்பிக்கையான ஆள். தானே கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் 2 சிறுமிகளை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. என்ன கல்யாணம் பார்த்த பண்ணி உன்னை டாடி டாடின்னு அந்த குழந்தைங்க கூப்பிடுது கண்ணு அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க டாடின்னு கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது காமிச்சுனா. இப்போ நீ உசுரோடு இருக்கும்போது தான் நான் உன்னை அம்மான்னு கூப்பிடுறேன், நீ இல்லைன்னா நான் யார் போய் கூப்பிடுவேன். வாழ்க்கையின் வழிகளையும் தான் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் பல கவிதைகளை எழுதி குவிச்சிருக்காரு மணிவண்ணன். தன்னோட கவிதைகளை எல்லாம் புத்தகமா வெளியிடணுங்கிற கனவு அவருக்கு இருந்திருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்தே நிறைய கவிதை எழுதுவான். சின்ன சின்ன பாட்டு பள்ளிக்கூடத்துல சொல்ல சொன்னா கூட அதெல்லாம் எழுதி ஒரு பிட்டா ஒரு சீட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நான் ஒரு புக்கா வெளியே விடுறேன் காஞ்சனா அப்படின்னு சொன்னான் ஒரு நாள். அம்மா குழந்தைய பார்த்து பேர் வச்சுக்க முடியாம இருக்கிறேன், புக்குன்னு வெளியே விடல அப்படின்னு சொல்லி சொன்னான். மணிவண்ணனுக்கு வாழ்நாள் ஆசையா இருந்தது தான் ஒரு IAS ஆகணுங்கிற லட்சியம்தான். அதுக்கு காரணமா இருந்தவங்க அவர் வாழ்க்கைய மாற்றி அமைச்ச 2 பெண் IAS அதிகாரிகள். அதுல அபூர்வாங்கிற IAS அதிகாரியோட பெயரை தான் தன் கவிதை புத்தகத்துல தனக்கு புனை பெயரா வச்சிருக்காரு மணிவண்ணன். மணிவண்ணன் வந்து என்னோட பேரை சேர்த்துட்டு அவனோட மெக்னானிமிட்டி அது எனக்கு தெரிய கூட தெரியாது. He has kept it to himself. இப்பதான் அவன் இருந்தப்ப யாரோ கேட்டப்பதான் எனக்கு தெரியும், ஓகே நம்ம சின்ன பண்ணின ஒரு சின்ன உதவிக்காக இத்தனை நன்றியா இருந்த ஒரு பையன்றது எனக்கு இப்பதான் வந்து தெரிய வந்தது. எல்லாத்துலயும் ஆர்வமா உயர்ந்த லட்சியங்களோட இருந்த மாணவர் மணிவண்ணன் சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல தான் தங்கி இருந்த அறையிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு.
இந்த சம்பவம் அவரை பற்றி தெரிஞ்ச அனைவர் மனதிலையும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இட் வாஸ் ஸோ அகனைசிங். என்ன சொல்கிறது, நான் வந்து துக்கம் துயரம் சொல்ல முடியாது, அது மோர் தென் தட் இட்ஸ் அகனி. ஏன்னா என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இல்லை. நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது இந்த பையனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்திருக்கலாம், பேசி இருக்கலாம், அவனுக்கு என்ன உதவி வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்போம். மணிவண்ணன் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னோம்னா, அந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க பையன் இப்படி அஃபெக்ட் ஆனதுனால எனக்கு பர்சனலாக வந்து இது பெரிய லாஸ். மாணவர் மணிவண்ணன் தற்கொலை செஞ்சுக்கிட்ட அறையில எந்த தடயங்களும் கிடைக்காததால மாணவர் இறந்ததுக்கான சரியான காரணம் தெரியல. நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன், இந்த மாதிரி அவர் சரியாக அதாவது லவ் ஃபெயிலியரால் செத்துருக்கலாம், அப்படின்லாம் அரியர் நிறைய வச்சுருக்காரு, 26 அரியர் வச்சுருக்காரு, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அவர் தமிழ் மீடியம் எடுத்திருந்தார், கவிதையெல்லாம் எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அவர் இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்காம தமிழ் மீடியம் எடுத்திருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் அதெல்லாம் எந்த ரீசனுமே இல்லை சார். அவங்க சொல்கிறதுல ஒரு பர்சனோட எதுவுமே கன்ஃபார்மாக அவங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியாதுங்க சார். தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கோலையெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன எதுன்னு யாரும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எங்களுக்கும் தெரியாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவர் மணிவண்ணன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை தொடர்ந்து கொஞ்ச நாள்லயே நடந்திருக்கு இன்னொரு மாணவன் தற்கொலை சம்பவம். ஐஐடியில 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர் தான் குந்தீப் யாதவ். நல்ல படிக்கிற மாணவன்னு பெயர் எடுத்த இவரும் தான் தங்கியிருந்த அறையில தூக்கு போட்டு தற்கொலை பண்ணினதா சொல்லப்படுது. அவருடைய ஆசிரியர்கள் சில பேர் நேரடியாக சொல்லியிருக்காங்க, இவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர், எப்பவுமே ரொம்ப சியர்ஃபுல்லாகவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பார்னு அவர் நண்பர்கள்லாம் கூட சொல்கிறாங்க. அவர் ஃபோட்டோ கூட சில பேர் நீங்கள் பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கக்கூடியவர் தான். இது எப்படி இந்த மாதிரி அவர் தன்னையே தற்கொலை பண்ணாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மணிவண்ணனோட தற்கொலைக்கு பிறகு இந்தியாவிலேயே ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஹாஸ்டல்லையே தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. செய்திகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஐஐடி, ஐஐஎம் போன்ற பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து சீட்டு வாங்கி படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கவனிக்க முடியுது. இது என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலான ஒரு பெரிய சப்ஜெக்ட். மாணவர்கள் இந்த மாதிரியான முடிவுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஐஐடியுடைய டீன் சொல்லியிருக்கார். தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அப்படின்னு கிடையாது, இந்தியா முழுவதுமே சூசைட் ரேட் சமீப காலமாக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இளைஞர்களிடம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது முன்னை விட மிக அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லுது. மாணவர்களின் மனோநிலையை மேம்படுத்துறதுக்காக ஐஐடியில மித்ருன்னு பெயர் கொண்ட ஒரு அமைப்பு இயங்குறதா சொன்னாரு ஐஐடியோட டீன் எல்என் கணேஷ். மித்ர, அதாவது மென்டரிங் ஃபார் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது எங்கள்கிட்ட. இதோட முக்கிய குறிக்கோள் வந்து மாணவர்கள் நல்ல விதமாக இருக்கணும், கேம்பஸில் அவங்க நல்லா படிக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த அமைப்பு இருக்குது. மாணவர்கள் தங்களுடைய கவலைகளை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தும் கூட அவங்க அதை செய்யாம தற்கொலை செஞ்சுக்கிறது ரொம்ப கவலை அளிக்கிறதா சொன்னாரு எல்என் கணேஷ். 7500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க எங்கள் கேம்பஸில். இது எல்லாம் மீறி இந்த மாதிரி 1-2 மாணவர்கள் போகும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதையும் தடுக்க முடியாதாங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களை எப்போவுமே எங்களுக்கு இந்த கேள்வி வருது எங்கள் மனசில். இந்த சூசைட் ரேட் அதிகரிச்சுட்டே போறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சமூகவியலாளர்கள் சில காரணங்கள் சொல்றாங்க, உளவியலாளர்கள் வேறு சில காரணங்கள் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் உண்டு. சில எக்ஸப்ஷனல் கேசஸ் தவிர தற்கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு இருக்கவங்க நிறைய சிம்டம்ஸை வெளிப்படுத்துவாங்க. தனிமையிலேயே இருக்க முயற்சி செய்கிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறது, இப்படி பல சிம்டம்ஸ் அவங்க காட்டுவாங்க.
நல்ல குடும்பம், அரவணைக்கக்கூடிய குடும்பம், சரியாக வழிகாட்டக்கூடிய நண்பர்கள், இப்படி ஒரு அமைப்பு இருந்தாலே இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதை குறைத்து விட முடியும் அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க.